ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். ஆமாங்க, நல்ல காரசாரமான கமகமன்னு இருக்கிற மீன் குழம்பு தான் இன்றைக்கி நம்ம வைக்க போகிறோம். பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அந்தளவுக்கு சிம்பிளாக சொல்லித்தர போகிறேன். வாங்க வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, வெந்தயம் சேர்த்துப்போம். வெந்தயம் கறியிடாமல் பார்த்துக்கோங்க, அப்புறம் குழம்பு கசந்துடும். இப்போ இதில் நல்லா நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு குழம்பு ருசியாக இருக்கும். வெங்காயம் வதங்கினதும் தக்காளியையும் போட்டு நல்லா சுருள வதக்கிப்போம். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம வீட்டிலேயே அரைச்ச மசாலாவை சேர்த்து நல்லா ஒரு கிளறிக்கலாம். அடுத்ததாக நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை உள்ளே ஊற்றி தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே மூடி வச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுவோம். அவ்வளோதாங்க, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, திக்காக வந்துருச்சு, வாசனை சும்மா தூக்குது. இப்போ நம்ம சுத்தமாக கழுவி வச்சுருக்க மத்தி மீனையெல்லாம் மெதுவாக ஒன்றா உள்ளே இறக்கிடலாம். மீன் போட்டதுக்கப்புறம் கரண்டியை வச்சு ரொம்ப கிண்டக்கூடாது, அப்புறம் மீன் உடஞ்சிரும். மீன் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வர வர வெயிட் பண்ணணும். இது அப்படியே சுட சுட சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டா ஆஹா, டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.